வணக்கம் உறவுகளே, இது நமது வள மலையொலி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டயபுரம் ஆட்டு சந்தை தாங்க. இது காலையில் விடிஞ்சிருச்சு. ஆனால் சந்தை வந்து ஒரு 3 மணிக்கெலாம், ஆமாம், ஒரு 2 மணிக்கு 2 மணிக்கெலாம் குட்டிலாம் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரிகள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து காலையில் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சந்தை நிலவரத்தை காட்டுதான். ஒரு சைடு மட்டும் பாருங்கள், இந்த சைடெலாம் ஆடெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவேவும். அந்த சைடில் மட்டும்தான் உங்களுக்கு ஆடு இருக்குது. ஆமாம், எப்போவே இந்த ரவுண்டான வாட்டர் டேங்க் பக்கத்தில் மட்டும்தான் குட்டி இந்த நேரத்தில் கிடைக்கும். மற்ற நேரத்தில் வந்து காலையிலலாம் உனக்கு இந்த நெட்டுக்க வழி நடுக்க குட்டிகள் இருக்கும். எல்லா குட்டிகளும் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க முக்கால்வாசி. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து இந்த குட்டியை வந்து மானூருக்கு வாங்கி கொடுத்தோம். நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்தோம், பேர் சொல்ல விரும்பல, இருந்தாலும் வாங்கி கொடுத்தோம். 12,500. பாருங்கள், உங்களுக்கு உயிரடைக்கு வந்து 14 இருக்கும். நம்ம சொல்லிட்டோம் தெளிவாக. உங்களுக்கு குட்டியெல்லாம் பாருங்கள், ரொம்ப தெளிவு. ஆமாம், ஏன்னா சந்தையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக ரேட்டு தெரியுற மாதிரி தெரிஞ்சு, அப்போ நம்ம கம்மியாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா தடவை வளர்க்குறாங்க அப்படிங்கிறக்காண்டி நம்ம 12,500 உங்களுக்கு 14 கிலோ ஆவரேஜுக்கு இருந்துச்சுங்க. மொத்தம் அவங்களுக்கு வண்டி செலவு எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு 12, ஆமாம், 750 800 விழுந்துச்சுங்க. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் குட்டியெல்லாம் மயிலம்பாடி குட்டி தான், நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், நிறைய காரு இருக்குங்க. எல்லாமே நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். சும்மா நான் வந்துட்டு சந்தையில் வந்து குட்டி எடுத்துகிறேன்னு மட்டும் எடுத்துக்கூடாது. இரவு நேரம் எடுக்கிறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லா குட்டியையும் ஒன்று ஒன்றா பிரித்து இது பண்ண முடியாது. அதே நீங்கள் வெளியில் மற்ற நாட்களில் எடுக்கிறதுல வந்து நீங்கள் ஒரு குட்டியை தனியாக நடக்க வச்சிடலாம். அதுக்கு காணம் இருக்கா, வாயில் புண்ணு இருக்கா, கண்ணில் எதுவும் புண்ணு இருக்கா, கால் நொண்டுதா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துடலாம். ஆனால் மற்ற நேரத்தில் பார்க்குறது அதாவது இந்த இரவு நேரத்தில் வந்து பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், நம்ம மொத்தமாக அத்தனை ஆடு இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அப்போ இது சின்ன குட்டி, இதை கழிக்கலாமா, நம்ம தொகை கூட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து 12,500, 13க்கு, அது மாதிரி 12, 12,400, 11, 10,800 இதெல்லாம் ஆவரேஜுக்கு முடிஞ்சிச்சு. ஆமாம், அதேமாதிரி வெள்ளாடும் நிறைய போச்சுங்க இன்றைக்கி சந்தையில். நம்மளே எடுத்து கொடுத்தோம். ஆடுகள் மைதினா நம்மளாம் சேர்ந்து தான் எடுத்து கொடுத்தோம். பாருங்கள், இதெல்லாம் கறிக்கு வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கும் இந்த ஆடு வந்து. அதுக்கு மேலே இதெல்லாம் விற்பனை ஆகாது. இது வந்து நார்மலாக 6 தான், மேக்ஸிமம் 6 வைப்பாங்க, இல்லைனா 5 தான் கேட்பாங்க. ஏன்னா கறிக்கின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அளவுக்கு கேட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு கட்டுன்னு சொல்லிட்டு அந்த விலையில் வைப்பாங்க வியாபாரிகள். பாருங்கள், இதெல்லாம் ஆடெல்லாம் ஆனால் கொஞ்சம் பெருவிட்ட ஆடு தான். இருட்டு நேரங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக தெரியாது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா கொடியாட்டுக்குள்ளே தான். ஆமாம், இது வந்து கர்நாடகா ப்ரீடுன்னு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரியல இது வந்து எப்படின்னு, எங்கே கிடைக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறதா நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கும்போது இது, ஆனால் இது நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வளர்த்து பார்க்கும்போது தான் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஆமாம், இதில் வந்து 14,500க்கு நம்ம தான் தென்காசிக்கு மொத்தமாக ஆடுகளும் நம்ம சேர்ந்து அனுப்பி விட்டோம். பாருங்கள், குட்டி நல்லாயிருக்கு. இதில் பாருங்கள், பொட்டாடு நாட்டாடு எல்லாமே கலந்து கிடக்குங்க. ஆமாம், நல்ல பொட்டாடு மயிலம்பாடியும் கிடக்கு. இதில் வந்து நம்ம விலை கேட்கலை, ஏன்னா எல்லாமே கலவையாக கிடக்கனால பிரித்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விலை வைக்கலை. ஆனால் இதை வந்து 12,500 வரைக்கும் அவங்க போகணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, நம்ம அதை ஒன்றும் நினைக்கல, அதை பெருசுப்படுத்தலை. இதெல்லாம் பொட்டு தாங்க, பாருங்கள், நல்ல பொட்டு. ஒரு குட்டி ஒன்று 7 ரூபா கரைத்து முடிஞ்சுங்க. இந்த குட்டியும் பாருங்கள், நம்ம முடிச்சு கொடுத்ததும் பாருங்கள். அப்போ சந்தையில் எப்படி போதும் பாருங்கள். சந்தை வந்து அப்படியே சூதாட்டம் மாதிரி தான், எப்போ ஏறும் எப்போ கூடும் தெரியாது. அந்த குட்டி போட்டி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஏறிடும். ஆனால் இது குறைய இருந்துச்சுன்னா இப்போ கம்மியாயிரும். இதெல்லாம் பாருங்கள், இதுவும் நல்ல பொட்டு குட்டி தான். இது நல்ல ஜாதி தான். ஆமாம், 1 2 மட்டும் செங்கலர் இது அடிக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிஜினல் குட்டி தான். ஆமாம், இதுவே உங்களுக்கு வந்து 12,500 கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுவும் பாருங்கள், நல்ல ஒரிஜினல் குட்டி தான், நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், இது 12,800க்கு முடிஞ்சுங்க. ஆமாங்க, பாருங்கள், குட்டி சூப்பர் குட்டி, நல்லா நீட்டு போக்காக நல்லா இருக்குது. உங்களுக்கு மண்டையை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. கொஞ்சம் மண்டை வந்து நல்லா ஊசியாக இருந்துச்சு அப்படின்னா, சிறுசாக இருந்துச்சுனாலேவும் அது காரில் தான் போய் சேரும். அது 10-12 கிலோ வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும். பாருங்கள், இந்த குட்டியும் பாருங்கள், நல்லா பாருங்கள். இதெல்லாம் 12,800 ஒட்டுக்க முடிஞ்சிருக்கு. இதில் பாருங்கள், காரு கிடக்கு. இதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம எப்போவுமே தெளிவாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், எடுத்துகிட்டு அந்த குட்டியை வளர்க்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது வளராது. அது நம்ம பால் கொடுத்தே ஆகணும். குட்டி மேனி நல்லா இருக்குது, இருந்தாலும் அந்த நீட்டு வளம், அந்த உயிரிடை அதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சிக்கல் ரொம்ப இருக்கும். ஆமாம்,
நீங்கள் யாருனாலும் நம்மளை நம்பி வரலாங்க. 100 மேலே கமிஷன் வைக்க மாட்டோம். நாங்கள் முதல் போட்டு பண்ணுறதுலேயே 100 தான் வச்சுருக்கோம். ஆமாம், நமக்கு கொஞ்சம் ட்ராவல்ஸ் இது பண்ணால் கூட 100 வச்சு கேட்போம். வெளிப்படையாக தான் கேட்போம். மறைமுகமாக எந்த வியாபாரிக்கிட்டையும் போய் நம்ம காசு கேட்க போகிறதில்ல. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆடுகளமும் நமது வளமோ இன்ன வரைக்கும் யார்கிட்டையும் வாங்கினோமோ ஒரு காசு வாங்குறதோ அந்த பழக்கமே கிடையாது. நேர்மையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கவங்க நமக்கு கால் பண்ணுங்கள். நம்ம குட்டி வாங்கி கொடுத்துருப்போம். உங்களுக்கு கொடியாடு வேணும்னாலும் பரவாயில்ல. அதேமாதிரி கொடியாடு வாங்கினா உங்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்ம கிராமங்கள் அலைஞ்சு 1-2 எடுத்தோம்னா எப்படியோ ஒரு பிறைக்கு எடுக்கலாம். ஆனால் சந்தைக்குன்னு வந்துட்டிங்கன்னா ரேட்டு கூட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தான் போய்கிட்டு இருக்குது. நல்ல ஜாதி குட்டிகள், ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் வந்து பார்த்து வந்தீங்க அப்படின்னா நம்ம கொடியாடு, பொட்டாடு, நாட்டாடு எல்லா குட்டியுமே யாருக்கு என்ன குட்டி வேணுமோ அதெல்லாம் தெளிவாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு பொட்டாடு மட்டுமே நமக்கு ஒரு 100 ஆடு புக்கிங்கில் இருக்குது. இன்னும் யாரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு சேர்த்து எடுத்து தருவோங்க. நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம். வெளியிலேயும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டிருக்கோம் நிறைய நபர்கிட்ட. குட்டி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா உங்களுக்கு சந்தையில் மட்டுமே அவ்வளோ குட்டி எடுக்க முடியலைங்க. நம்ம போட்டி இருக்குது. நிறைய பேர் இந்த பக்ரீத்தை மையமாக நினச்சி வளர்க்குறாங்க அப்படின்னு இல்லை. இது நம்ம ஊர் வியாபாரி தான், நமக்கு தெரிஞ்சவங்க தான். இதை 13 சொன்னாங்க. ஆனால் கலர் கொஞ்சம் சுமாருங்க. ஒவ்வொரு கலர் நல்ல கலராக இருந்துச்சு, இருந்தால் கலர் சுமார். ஆனால் இதை 12,500 வாங்கலாம். ஆமாம், ஒன்று மட்டும்தான் ஜெர்சி, மற்ற எல்லாமே ஆவரேஜ் உங்களுக்கு 14 விழுந்துடும். உருட்டு நல்ல குட்டி தான் பாருங்கள். இதெல்லாம் நல்ல ஜாதி உள்ள நல்லா பாருங்கள், நல்லா அடிக்கரிஞ்சியாக நல்ல சூப்பர் இதாக இருந்துச்சு. நம்ம சரி பதிவு பண்ணோம். இன்னும் இறக்கி விடலை. ஆனால் அதில் வந்து எதில் குட்டை நட்டால் அது நம்ம தெரியல. இறக்கி விட்டால் தான் அது நமக்கு தெரியும். ஆமாம், குட்டிகளை பார்த்து வாங்கணும், ரொம்ப கவனமாக வாங்கணும். அதை தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது. பாருங்கள், இதெல்லாம் ஒட்டுக்க கிடக்கு. இது மொத்தமாக இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த குட்டி மொத்தமாக 14 வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், இதில் பாருங்கள் பொட்டு 1-2 ஜாதி கொஞ்சம் சுமாராக இருக்குது. பொட்டையாடும் கிடக்குங்க. ஆமாம், இது 14 13 சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. நமக்கு சரியாக தெரியல. ஆமாம், பாருங்கள், இது கடா குட்டி தான். ஆமாம், 2 கடாய், பெரிய கடாய், அது மாதிரி சின்ன கடாய். அது 30 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கடாயை. இதை வந்து ஒரு 12 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஆனால் கடாய் வந்து நல்லா ஒரிஜினல் கடாய் தான். நம்ம நாட்டு கடாயும் கிடக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கொடியாட்டு கடாய் 2 கிடக்கு. கொடியாடு வாங்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆமாங்க, நாட்டாடு வேணுமா கொடியாடு தெளிவாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த தம்பி எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு. ஆனால் நச்சுன்னு ஒரு முட்டிருச்சுங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அவனை வலிச்சிருச்சு. பெரியய்யா வந்து பயங்கரமாக சொன்னாங்க, கிண்டலாக அசிங்கமான வார்த்தையை சொன்னாங்க. தம்பி பார்த்து தம்பி உன் பொருள் அப்படின்னு. அதை நம்ம வார்த்தையை பிரயோகிக்கும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அதனால் நான் சொல்கிறேன். விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து சந்தையில் அசிங்கமான வார்த்தைகள் வந்து பேசுவாங்க, கொஞ்சம் நக்கல் நையாண்டியோடு பேசுவாங்க. அது வந்து மனசை துன்புறுத்துதாக இருக்காது சில நேரங்களில். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அது எவ்வளோ நாட்டுக்கட்டாயி எப்படி முட்டுதுன்னு பாருங்கள். ஆமாம், இதையும் நல்ல தீவனம் கொடுத்து வளர்த்தோம்னா இன்னும் பெருசாகிருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நச்சுன்னு முட்டுச்சுங்க. அழகாக இருந்துச்சு அந்த குட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் முடிஞ்சுங்க, நம்ம அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம், அவங்களையும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், இது பொட்டு மயிலம்பாடி எல்லாம் கிடக்கு. நானே எடுத்துருவேன். நமக்கே இப்போ நான் வர லேட்டாக அப்போ நான் முதல்ல இவர்கிட்ட காட்டி மயிலம்பாடி குட்டிகள் வந்து இன்றைக்கி நல்ல மார்க்கெட் நல்லா போய்ட்டுருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரிஜினல் ஜாதி தான். பார்த்துங்க, எல்லாமே ஒன்று இருக்குது. ஆனால் குட்டி வந்து உங்களுக்கு ஆவரேஜுக்கு 10 கிலோ 11 கிலோ தான் வரும். அதுக்கு மேலே போகாது. அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது வந்து விலை வந்து நம்ம சந்தையில் வந்து எப்போவுமே குட்டி கொஞ்சம் நல்ல ஜாதிக்கும் கொஞ்சம் ரேட்டு போகும். அது மாதிரி இந்த குட்டியும் ரேட்டு போச்சு. 14 வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இதில் முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. ஆமாம், 13க்கு கீழே முடிஞ்சு. அதான் இதுதான் முடிஞ்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், இதெல்லாம் பாருங்கள், கொடியாடு குட்டிகள் தான் ஃபுல்லாக வேகும். சின்ன குட்டிகளாக இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 10 குட்டி 13,500 முடிஞ்சிச்சு. நல்ல குட்டிகள். ஆனால் பாருங்கள், ஒன்றோட மேனி நல்லா இருக்குது. எதுவுமே வந்து வாடல் இல்லை, சின்ன குட்டியாக இருந்தாலும்.
பாருங்கள், இதுவும் நல்ல மயிலமாடி குட்டி தான். ஒன்று சாயல் குட்டிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம விலை கேட்டோம், நம்ம வந்தவங்க கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அடுத்து வந்து இது வந்து 12க்கு மேலே போச்சு. ஆனால் என்ன ரேட்டு போச்சுன்னு சொல்லலை. ஆனால் குட்டி ஆவரேஜுக்கு ஒரு 13 கிலோ வந்துடும். ஆமாம், நல்ல குட்டிகள் தான். ஜாதி ஒரிஜினல் ஜாதி தான். இது பாருங்கள், இது மயிலமாடி குட்டி தான். உங்களுக்கு இப்போ நேரத்தில் கிடைகளை வந்து கழிக்க மாட்டுக்காங்க. எல்லா வியாபாரியும் சொல்கிறது அதுதான். ஏன்னா நம்ம ஒரு ஆள் சொன்னாங்கன்னா நம்ம யோசிக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒன்று போல் அதான் சொல்லுவாங்க. கிடையில வந்து யாருமே கழிக்க மாட்டுக்காங்க. பெட்டை குட்டியும் சேர்த்து தான் இது பண்ணுறாங்க. இந்த காரை எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு ஒரே ரேட்டு போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால தாங்க இந்த ரேட்டு போயிட்டுருக்கு. அதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், பாருங்கள், இது கொஞ்சம் நல்ல பருவட்டு குட்டி தான். ஆனால் கொஞ்சம் முடி தள்ளி இருக்குது. நாட்டுக்குட்டி, ஒரு பொட்டுக்குட்டி எல்லாமே கிடக்கு. ஆனால் இது நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்ல ரேட்டு போகுங்க. 16, 19 கூட 19 கூட வரைக்கும் போயிருங்க. ஏன்னா நல்ல குட்டிகள் நீளமாக இருந்துச்சு. பாருங்கள், இது நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டிகள் தான். நல்ல 12,500 சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நெருக்கி கேட்டால் கொடுத்துருவாங்க. நல்ல குட்டிகள் தெளிவாக இருந்துச்சு. இது பொட்டுக்குட்டி தாங்க. பாருங்கள், இந்த குட்டி 13,200 முடிஞ்சிருக்குங்க. அப்போ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுதாங்க மெயின். குட்டிகள் சந்தையில் எப்போ இந்த விலை தான் போகணும் அப்படிலாம் யாருமே உறுதியாக சொல்ல முடியாது. அது மழை காலத்தில் மட்டும்தான் ஒன்றோட கம்மியாக போகும், அந்த குட்டிகள் தரத்தை பொறுத்து. ஆனால் பொட்டுக்குட்டி வந்து எப்போ ஏறும் எப்போ குறையும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணும் ஃபிக்ஸடாக இருக்கணும். அது என்ன ரேட்டுக்கு வருதோ அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்து வாங்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். கிடாயி புருவக்குட்டி ஜோடி 12 ரூபா சொன்னாங்க கறிக்கு. குட்டிகள்லாம் நல்லா மேனியாக இருக்கும் இப்போ நல்லா. ஏன்னா பால் மப்போட பற்றிட்டு வந்திருப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒன்றுமே செய்யாது. அப்படியே கொண்டு போய் அறுத்தோம்னா லாபம் இருக்கும். இதையும் பாருங்கள், நல்லா அடிக்கிறீங்க, தெளிவாக இருக்குது பாருங்கள். குட்டிகள்லாம் 1-2 மட்டும் முடி தள்ளி இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஆடுகளுக்கு எப்போவுமே வருங்க. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த குட்டிலாம் உடனே முடிஞ்சு. நல்ல குட்டிகள் தான். கிடாய் பாருங்கள், பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிடாய் மட்டும் 18 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த 2 கட்டாயம் பாருங்கள், இதுவும் நல்ல கட்டாய் தான். இது நம்ம ஒரு 12 வரைக்கும் வாங்கலாம். கட்டுச்சுன்னா நம்ம வாங்கிடலாம். ஏன்னா அந்த தரம் அந்த ரேட் வரைக்கும் போகும். ஆனால் அவங்க 13 வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா குட்டி வந்து உங்களுக்கு நல்ல சைஸாக மேனியாக இருக்கா, அதனால அந்த இருக்கும். மெலிசல் இருந்தால் அது ஒரு ரேட்டுக்கு போயிடும். இதை வந்து அப்படி சொல்லுவாங்க. பொட்டு குட்டி பாருங்கள், நல்ல ஒரிஜினல் ப்ரீடாக கிடக்கு. 1-2 மட்டும் தான் கலர் இருக்குது. கழிச்சிட்டு கட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் குட்டியெல்லாம் நீளமாக சைனிங்காக இருக்குது. நல்லா பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ சைனிங்காக இருக்குன்னு. குட்டிகள் இவ்வளோ சைனிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் முடிதள்ளி இருந்துச்சுன்னா வளர்க்குறதுக்கு உங்களுக்கு பின்னால் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஒரு குட்டி, ஒரு கடா குட்டி, ஒரு கொஞ்சம் இப்போ 2 கடா குட்டி இருக்குது. ஒரு சின்ன குட்டி கொஞ்சம் பெருசு. ஆமாம், நம்ம விலை கேட்கல. அது ரொம்ப 2 அழகாக இருந்துச்சு, அதனால் இது பண்ணால் நம்ம அதை வந்து எப்படியும் 10, இதை ஒரு 7 வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட்டு. பாருங்கள், இந்த இதெல்லாம் ஒட்டுக்காக தான் முடித்தோம். 14,500க்கு முடித்தோம். நல்லா பாருங்கள் குட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு மேனியாக ஒன்றோடு இருக்குது. நல்ல நீளமாக இருக்குங்க. சூப்பராக சின்ன குட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்துச்சு. நல்ல பெரிய தரம் வந்து உங்களுக்கு ஒன்றோடு இருந்துச்சு. இதெல்லாம் கறிக்குட்டி. ஆமாம், உங்களுக்கு ஆவரேஜுக்கு வந்து ஒரு 25 கிலோ விழுந்துடும் எல்லாமே ஒட்டுக்க. ஆமாம், யாருக்கு இது முடித்தாங்கன்னு தெரியல. ஆனால் கறிக்குட்டி வளர்ப்பு சுமார், அதனால் வந்து யாரும் முடிக்கல. வளர்ப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் பண்ணையிலே வச்சுருந்தாலும் எட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு விலை போய்கிட்டு இருக்கு. பாருங்கள், இது பொட்டுக்குட்டி 68 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க 3ஐயும். ஆனால் அவங்க விடலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 68க்குன்னா நம்ம பெரிய லாபம் பார்க்க முடியாது. அதை நம்ம கவனித்து தான் கேட்கணும். இதுவும் போட்டு பாருங்கள், நல்ல ஒரிஜினல் ஜாதி தான். இது தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம விலை வைக்கலான்னு போனோம், ஆனால் விலை தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம திரும்ப அதை கேட்கல.
குட்டிகள் பாருங்கள். ஆனால் ஒன்றும் இருக்குங்க, சூப்பர் குட்டி. ஜாதி ஒரே ஆட்டில் உள்ள குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே ஜாதியாக கொண்டு வந்திருக்காங்க.